உங்க அப்பா தான் முதல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் மாப்பிள்ள சாணி எடுத்து எரிஞ்சதோ உங்க அப்பா கோவம்லாம் படல. இவரும் பதிலுக்கு சாணி எடுத்து எரியறதோ மாப்பிள்ள பதிலுக்கு சாணி எடுத்து எரியறதோ 2 பேரும் மாத்தி மாத்தி விளையாடதான் செஞ்சாங்க. பாக்குற எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தான் போனாங்க. யாரும் உங்க அப்பா அசிங்கப்பட்டாருன்னு சொல்லல. உங்க அப்பா பண்ணது அசிங்கம்னா அப்ப மாப்பிள்ள பண்ணது அசிங்கம் இல்லையா? லட்சுமி, இவனுக்கெல்லாம் இன்னும் பொம்பளைங்க படுற கஷ்டம் தெரியல. இவனுக்கு அந்த பையன் அழகர் மாதிரி புருஷன் கிடைக்காம எனக்கு உனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி கிடைச்சிருந்தா அப்ப அவன் அருமை இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். கிறுக்கு புடிச்சவளுக்கு கூட சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா உன்ன மாதிரி கோவக்காரிக்கு எது சொன்னாலும் புரியாது. ஒரு நாள் இந்த கோவம் உன்னை மூளையில தூக்கி உட்கார வைக்க போகுது. அப்பதான் உனக்கு தெரியும். உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுட்டு இருக்க. உங்க அப்பா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் டி. இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கலாம். இல்லனா என்ன நடந்துச்சுன்னு முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ முடிவெடுத்திருக்கலாம். இங்க பாருடி, நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காத. ஒரு ஃப்ரெண்டா உனக்கு சொல்றேன். உன் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நீ உன் கோவத்தால் தான் இழந்திருக்க. இப்படியே போச்சுன்னா உன் கோவத்தால ஒரு நாள் உன் வாழ்க்கையை இழந்துருவியோன்னு பயமா இருக்கு. கோவங்கிறது காட்டாறு மாதிரி ஆண்டாளு. அதுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்ணிடும். அதுக்காக நான் உன்னை கோவமே படக்கூடாதுன்னு சொல்லல. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பண்ண. அழகர் ரொம்ப நல்லவருடி. நீ கபடி விளையாடினா அரகுற ட்ரெஸ்ஸோட போறேன்னு உங்க அப்பா இது வரைக்கும் உன்னை விளையாட விடாம தடுத்தார்ல. ஆனா அழகர் என்ன பண்ணாரு? உங்க அப்பாவுக்கு தெரியாம நீ விளையாடி பிராக்டிஸ் பண்ணி நேஷனல் டீம்ல செலக்ட் ஆகணும்னு சொல்லி உன்னை வெளியூர் கிரவுண்ட்ல கூட்டிட்டு போய் பிராக்டிஸ் பண்ண வைக்கிறாரு. நான் அவங்க 2 பேரையும் கம்பேர் பண்றேன்னு நினைக்காத. நீ உங்க அப்பாவா தான் பாக்குற. அவர் மேல இருக்கிற கண்மூடித்தனமான பாசத்தால் தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆனா அழகரை நீ என்னைக்காவது புருஷனா பாத்திருக்கியா? அழகர் மேல உனக்கு என்னடி அப்படி கோவம்? உங்க அப்பாவை எதிர்த்து நிக்கிறாரு தானே? உங்க அப்பா தான் இத்தனை வருஷம் பிரசிடென்டா இருந்துட்டார்ல. இந்த தடவை மருமக இருக்கட்டும்னு அவர் நினைக்க வேண்டியதானே? நீயும் உன் புருஷன் இருந்துட்டு போட்டுமே நினைக்க வேண்டியதானே? இல்ல பாரதி, நீ என்ன சொல்ல போற? அவனை என் புருஷன் சொல்லாதன்னு சொல்ல போற தானே? உன் புருஷனே இல்லாதவரை ஏண்டி உன் கூடவே வச்சிருக்க? துரத்தி விட வேண்டியதானே? இதுக்கும் நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அவர் உன் கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு பழி வாங்க தான் கூடவே வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவ அதானே? நீ அவரை பழி வாங்க நினைக்கிறதெல்லாம் ஓகே. ஆனா அழகர் என்னைக்காவது அப்படி நினைச்சிருக்காரா? அவரால உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கிற குற்ற உணர்ச்சியில தான் அவர் நீ பண்றதுக்கெல்லாம் அமைதியா இருக்காரு. ஆனா அப்ப கூட அவர் உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செய்யறாரே தவிர அவருக்கா பிடிச்சு செஞ்ச ஒரே விஷயம் இந்த எலெக்ஷன் தான். ஆனா அதுக்கும் ஒரு வகையில நீதான் காரணம். அவரை அவங்க அப்பா அம்மாவும் மதிக்கிறது இல்ல, உங்க அப்பாவும் மதிக்கிறது இல்ல, நீயும் மதிக்கிறது இல்ல. இருந்தாலும் இது எல்லாத்தையும் விட அவருக்கு கஷ்டம் என்ன தெரியுமா? அவரால உன்னை யாரும் மதிக்காம இருக்கிறதான். இப்படி ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா எப்படி இவ இருக்கான்னு எத்தனை பேர் உன் காதுபடவே பேசிருக்காங்க. அதனால தாண்டி இந்த எலெக்ஷன்ல அவர் நின்னாரு. அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அவர் பிரசிடென்ட் ஆகணுங்கிறதுக்காக இல்ல, உன்னை எல்லாரும் பிரசிடென்ட் மனைவின்னு கௌரவமா பாக்குறதுக்காக தான். நீ செய்யறதெல்லாம் சரியா தப்பான்னு யோசிக்கிறதுக்குள்ள பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அழகரை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. அவரை ரொம்ப நல்லவரடி. உன்னை விட என்னை விட ஏன் உங்க அப்பாவை விட நல்லவர். விடுங்க. உள்ள ஏதோ என் மேல இருக்கிற பாசத்துல பண்ணிடுச்சு. அதுக்குன்னு எம்பிட்டு நேரம் வச்சுக்கிட்டு இருப்ப? ஆமா ஆமா, அப்படியே வஞ்சிட்டாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள குளுக்குளுன்னு தானே இருக்கும். இந்த பேச்சை விட போறியா இல்லையா? ஐயோ ஐயோ, அழகர் பாத்து. தொடாதுன்னு தள்ளி நின்று
ஏங்க பாத்து. நீங்க கையை பிடிங்க. என்ன ராசா இப்படி போட்டு அடிச்சிருக்கானே, அவன் கைய உடைச்சு அடுப்புல வைக்க நாசமா போறவன் என் பேரனை இப்படி போட்டு அடிச்சிருக்கானே. அரசியல் அடி விழுகலாம், ஆனா வாழ்க்கையில தான் அடி விழக்கூடாது. நீங்க முதல்ல உள்ள வாங்க. எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் மருந்து போடலாம் வாங்க. வேண்டாம் சிஸ்டர், இந்த காயத்துக்கான மருந்தெல்லாம் இந்த எலெக்ஷன்ல என் தொண்டர்கள் போடுவாங்க. விளையாடாதீங்க. எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? வாங்க. ஆமாங்க, அந்த இன்ஸ்பெக்டருக்கு பொண்டாட்டிக்கிட்ட சண்டையாட்டு இருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு என்ன போட்டு வாட்டி எடுத்துட்டோம். மிஸ்டர் தேங்காய், உங்க மச்சா போலீஸா இருந்தா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க இல்லையா? குடும்பமா ஒன்று சேர்ந்து என்ன பழி வாங்க பாக்குறீங்க. நீங்களா ஈஸியா பிடிங்கி போடுறதுக்கு இந்த அழகு ஏதோ புல்லோ செடியோ கிடையாது, காட்டு மரம். கோடாலியை வச்சு வெட்டினா கூட கோடாலி தான் உடையும் தவிர, நான் வச்சுக்கோங்க, இந்த சதிக்கான பலன் தேர்தலில் சந்திப்பீங்க. என் சுத்தியில வச்சு இந்த தேங்காயை சில்லு சில்லா உடைக்க போறேன் பாருங்க. நீங்க முதல்ல உள்ள வாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நல்லா அடிபட்டிருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க என் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு நீங்க அட்மினா இருக்கீங்களா? இப்ப ரொம்ப முக்கியம் அது. நிக்க கூட முடியல உங்களால. ஐயோ, இதை விட அது ரொம்ப முக்கியங்க. இங்க நடந்தது எல்லாத்தையும் நான் அதுல பதிவு பண்ணி என் தொண்டர்களெல்லாம் நான் அமைதியா இருக்க சொல்லணும். இல்லைன்னா அவனுங்க பஸ்ஸை கொளுத்துவானுங்க, ட்ரெயினை கொளுத்துவானுங்க, அரசாங்க சொத்தெல்லாம் சேதாரம் பண்ணுவானுங்க. மாவட்டம் முழுக்க பஸ் மறியல் பண்ணி இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கஷ்டம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க ஏன் மனசு தாங்க? ஐயோ சரி வாங்க வாங்க. நான் நிஜமா கூட முடியல உங்களால. ஒழுங்கா வாங்க. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. ஏய், பேய் அடைஞ்ச மாதிரி நிக்காம மாப்பிளைக்கு போய் உப்பு வச்சு ஒத்தடம் கூட. அழகர், அப்படியே கட்டில்ல படுத்துக்கோ, நான் ஒத்தடம் கொடுக்குறேன். தயவு செஞ்சு போ. இல்ல அழகர், எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு சுத்தமா ஐடியாவே இல்லை. எது தெரியாது உனக்கு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாதா? அரெஸ்ட் பண்ண அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? எது தெரியாது இதுல? நீ என்ன பண்ணாலும் அதுக்கு அமைதியா இருந்ததுக்கு காரணம் ஒன்னே ஒன்று தாண்டே. என்னால் உன் கல்யாணம் நின்று போச்சுக்கிற ஒரே ஒரு குற்றம் நினச்சி மட்டும்தான். இதெல்லாம் விடு. இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ இல்லையோ, ஆனால் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணிட்டு தானே இருந்தேன். எதுக்கு? ஒரு நாளாச்சு நீ என்னை புரிஞ்சுக்குவேங்கிற ஒரு காரணத்தினால தாண்டி. ஒரு சின்ன நம்பிக்கை மற்றவங்கள மாதிரி நம்ம வாழ்க்கையும் நார்மல் ஆயிரும்னு. தப்பா? நான் உங்கள் அப்பா மேலே பாசமெல்லாம் வைக்காதுன்னு சொல்லடி. வச்சுக்க, எவ்வளோ பாசம் வேணுமோ வச்சுக்க. ஆனால் அது கண்ணை மறைக்கிற அளவுக்குலாம் பண்ணக்கூடாது. சரி, நடக்கிறது என்ன எதுவுமே புரிஞ்சுக்காம அந்த அளவுக்குலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒரு விஷயத்த. இல்ல, அது என் அப்பா பேனர்ல சாணியை பார்த்ததும் ஏதோ கோவத்துல. பேனரில் தாண்டி அடித்தேன், ஒப்ப மூஞ்சிலே அடித்தேன். ஒப்பந்தான் ஆரம்பிச்சா தெரியுமா? அதை இந்த ஆள் அப்படி பண்ணதுக்கு நான் அந்த விஷயத்த பெருசாக்கி இருந்தா ஊருக்குள்ள ஒரு பையன் மதிச்சிருப்பேன் உங்க அப்பனை. அதை நான் எவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? பார்க்குறவங்க நாங்கள் ஏதோ விளையாண்டுருக்கோம் அப்படிதான் நினச்சிருப்பாங்க தெரியுமா? என்ன ஏதுன்னு தெரியும். போதுண்டா சாமி. பார்த்து என்ன உனக்கு? இந்த எலெக்ஷனில் உங்கள் அப்பனை ஜெயிக்க வச்சு என்னை தோக்க வைக்கணும், என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவ்வளோதானே? உங்கள் அப்பனை இந்த எலெக்ஷனில் நான் ஜெயிக்க விட மாட்டேன்டி. நான் தான் ஜெயிப்பேன். ஆனால் ஜெயிச்சுட்டு சத்தியமாக இந்த வீட்டில் நான் இருக்க போகிறது இல்லடி. முன்னாடியெல்லாம் நீ சண்டை போடுறதெல்லாம் நான் பெருசாலாம் எடுத்துக்கவே மாட்டேன்டி. நீ மறக்கலான்னு கூட நான் மறந்துட்டு பாட்டுக்கு போயிட்டே இருப்பான்னா இந்த சொல்ல முடியல. ஒருத்தன் கோமாளித்தனம் பண்ணிகிட்டே இருந்தால் அவனுக்குலாம் அழுகு வராதா? மனசு இல்லையா? கோவம் வராதா? மனுஷன் தானே அவனு.
யோசிக்க மாட்டீங்களா யாருமே? இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு நடுவில் எதுவும் கிடையாது. எல்லாம் போதும். ஏய் கிழவி, என் மூஞ்சில என்ன படமா காட்டுறாங்க? பேசாம வெத்தலைய போடு. ஆண்டாள், வந்து சாப்பிடுறீ வா. இல்ல பாரதி, எனக்கு வேண்டாம், நீ எடுத்து வச்சிரு. ஏன், என்னாச்சு? பாரதியே, என்ன நீ விவரம் தெரியாம வளர்ந்துருக்க? கட்டின புருஷனை போலீஸ்காரன் போட்டு அப்படி அடிச்சிருக்கா. அத பார்த்துட்டு அவளுக்கு சாப்பாடு எப்படி இறங்கும்? இந்த பாரு, இருக்கிற கடுப்புல ஓங்கி ஒண்ணு வச்சான்னு வச்சுக்கோயேன், காதுல இருக்கிற 2 கம்மலும் கரண்டு கீழே வந்துடும் சொல்லிட்டேன். பாரதி, பாத்தியாடியே, நான் இவளுக்காக பறிஞ்சு பேசினேன். அவ என்னே திட்டா பாரு. நீ என்ன ஏதுன்னு கேளு. ஏய், இப்ப எதுக்கு பாட்டியை திட்டிட்டு இருக்க? கொஞ்சம் சும்மா இரு பாரதி. நான் வேற எங்க அப்பா பேனர்ல சாணிய பார்த்ததும் கோவம் வந்து போலீஸ்ல எல்லாம் சொல்லிட்டேன். அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே அவன்கிட்ட சாரி கேட்க போனா அவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான். சரி, எப்ப நீ சாரி கேப்ப? அவரை போலீஸ் போட்டு நல்லா அடிச்சதுக்கு அப்புறமா? தப்பு தாண்டி. எனக்கு அழகர் பேனர்ல எங்க அப்பா சாணி அடிச்சாருன்னு தெரியாது. நீங்க சொன்ன உடனே நான் வேற ஏதாவது பேசினேனா? ஆனா அதுக்குள்ளதான் அவனை போலீஸ் போட்டு பொழந்துருச்சே அவனை. ஏய், இந்த பாரு, ஒழுங்கா ஓடி போயிரு சொல்லிட்டேன். என் வாயை புடுங்கிட்டு இருக்காத. ஏன் பாரதி, என்னமோ நான் மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கான்ல அவன். அவன் இது வரைக்கும் எவ்வளவு பண்ணிருக்கான். நான் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தேன். நானாவது இன்னைக்கு ஏதோ கோவத்துல இப்படி பண்ணிட்டேன். ஆனா அவன் என்ன கடத்திட்டு போனதுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கான். அதெல்லாம் நான் சொல்லி காட்டினா அவன் என்ன பண்ணுவான்? நீ என்னமோ சொல்லி காட்டாத மாதிரி, அவனை எதுவுமே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்க. அவனை போட்டு பாடா படுத்திட்டு இருக்கிய பாவி. இந்த பாரு, நான் ஆல்ரெடி செம்ம கான்ல இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட விளையாட்டு இருக்காத. அப்புறம் நான் கோவத்துல மண்டை கிண்ட உடச்சிருவேன் பாத்துக்கோ. சரி விடுடி, நீ தெரியாம கம்ப்ளைண்ட் பண்ணிட்ட. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன? இல்லடி, அழகர் இன்னைக்கு ரொம்ப பேசிட்டான். இனிமே அவனுக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான். சரிடி, எப்படி இருந்தாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் தான் உனக்கு அவருக்கும் நடுவுல எதுவுமே இல்லல்ல. அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ற? அது ஃபீல்லாம் பண்ணல, அவசரப்பட்டு போலீஸ்ல சொல்லிட்டேனேன்னு என்ன நினைச்சு நானே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். வேற எதுவும் இல்ல. அப்போ அழகரை நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணல? ஆஹா, நான் எதுக்கு அவனை நினைச்சு ஃபீல் பண்ணணும்? எப்படியும் எலெக்ஷன்ல தோத்துட்டு அவன் இங்க இருந்து போகதானே போறான். அவனை நினைச்சு நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? அப்படின்னா அவரை இங்க இருந்து அனுப்புறதுல நீ முடிவாதான் இருக்க போற. ஆமா, பின்ன அவன் கூடலாம் என்னால எப்படி வாழ முடியும்? அதெல்லாம் என்னால வாழ முடியாது. அவனை நான் அனுப்பதான் போறேன். சரி பாரதி, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நான் போய் தூங்குறேன். பாத்தியா பாரதி, அவளால அழகரை வெறுக்க முடியல. அதனாலதான் அவனை மனசுக்குள்ளே நினைச்சு மறியிட்டு இருக்கா. பாட்டி, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? ஏண்டி, நான் நேத்து பிறந்த சின்ன பிள்ளைய நான் நினைச்சேன், இல்ல குமரின்னு நினைச்சியா? நான் எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சு தாண்டி வந்திருக்கேன். ஒரு பொம்பளைக்கு ஆம்பளை மேல நினைப்பு வந்தா அது இப்படி தாண்டி அங்கிட்டு இங்கிட்டு அலைய வைக்கும். ஆனா இவதானே என்ன நடந்தாலும் அழகரை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. அது அவளோட தாத்தரோட திமிரு. அப்படி ஒண்ணு குடும்பத்துக்கு வாரிசு தப்பாம பிறக்கும்ல, அப்படி பிறந்தவதான் இவ. பாரதி, இன்னொன்னு கவனிச்சியா? இத்தனை நாளா அந்த அழகர் பையன்தான் இவகிட்ட போய் வழிய வழிய பேசுவான். இவ அவனை மதிக்காம சுத்திட்டு இருந்தால, இப்ப அழகர் இவளை மதிக்காம இருக்கவும் இவளால தாங்கிக்க முடியல. இனிமே
இவ அவங்கிட்ட போய் வழிய நிப்பா பாரு. அப்போ ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துரும் சொல்றீங்க. சேர்ந்துதானே ஆகணும். இப்பதான் நெருப்பு விளைய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் ஊதி விட்டா போதும், அப்படியே பத்திக்கிட்டு எரிஞ்சிரும். அப்போ எப்படியும் நம்ம அடிக்கடி அதை ஊதி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமா பாரதி, அது அணையாம நாம பாத்துக்கணும். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏ பேராண்டி, வாயா, வந்து சாப்பிட்டு போயா. நான் இன்னைக்கு இந்த வீட்டில் சாப்பிட்ருக்கேன். எப்பவும் போல நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். டேய், இன்னைக்கு ஒரு நாள் பாட்டி கூட உட்காந்து சாப்பிடுப்பா. அப்போ நீ கொஞ்ச நேரம் போரு, நான் பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஏ பேராண்டி, இன்னைக்கு நீ சாப்பிடுறது உன் பொண்டாட்டி காசுலயோ உன் மாமன் காசுலயோ இல்ல, என் காசுல சமைச்சு வச்சிருக்கேன். நீ வந்து உட்காந்து சாப்பிடியா. ஏ பேராண்டி, வாயா. போலீஸ் அடிச்சதுல மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கி கிடக்கு. பாவிங்க, உடம்பு பூரா எப்படி அடிச்சிருக்கானுங்க. நாட்டுக்கோழி சூப்பு வச்சிருக்க, 4 கிலோ நெஞ்செலும்பு வாங்கி தண்ணி சாறு வச்சிருக்க, வந்து சாப்பிடியா. உன் காசில் சமைச்சனால வந்து சாப்பிட்றேன். ஓகே அத்தா இந்தாரு, அவங்ககிட்ட கொஞ்சிட்டு இருக்கிறதா இருந்தா நான் போனதுக்கு அப்புறமா கொஞ்சிக்கிட்டு. ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன்னு சொல்லிவிட்டேன். உனக்கு என்னடா எரிச்சல் வண்டி கிடக்கு? நீயா போலீஸில் அடி வாங்கின? நீயா போலீஸுக்கிட்ட மிதி வாங்கின? உன்னையா போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போய் ஊம்ப குத்தா குத்துனாங்க? ஓய், நீ உன் மவனை திட்டுறியா இல்லை என்ன லந்து பண்ணுறியா? நீ பட்ட கஷ்டத்தை சொல்றையா? தப்பு பண்ணதெல்லாம் இவன், அடி வாங்கினது நீயா? அத்தா, அவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். முடிக்கலன்னா வெளியில போக சொல்லு. அப்போ எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடு. இப்பவே என் பேர பேர்ல எழுதி வச்சுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். சொத்தை கேட்டதும் வாயை திறக்கிறானா பாரு. பேராண்டி, நீ சாப்பிடியா. பாரதி, சூப்பை கொண்டாந்து கொடுமா. ஆ சரி பாட்டி. பாட்டி, முதல்ல நீங்க ஆரம்பிங்க, நான் அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறேன். அழகர், மிளகு நிறைய போட்டு சூப் பண்ணிருக்கேன், கொஞ்சம் காரமா இருக்கும், சரியா? நீங்க போடுங்க, என் உடம்புல எதையும் தாங்க. போதும் போதும். அந்த பீஸு பேராண்டி, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா பாட்டி, நான் சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல நீ தோத்தா இவங்க எல்லாரும் உன்னை வீட்டை விட்டு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஆனா நான் சொல்றேன்டா, நீ ஜெயிச்சாலும் இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. அந்த முடிவை நான் நேத்தே எடுத்துட்டேன். ஆமா பேராண்டி, ஒரு மனுஷனை எவ்வளவுதான் அசிங்கப்படுத்துறது? போதுண்டா, இதோட இவங்க சங்காத்தமே வேண்டாம். பாட்டி, உனக்கு ஒரு பொண்ணு பாக்குற. பொண்ணு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு. அவ எந்த ஊர்க்காரியா இருந்தாலும் சரி, அவ எப்பேற்பட்ட பணக்காரியா இருந்தாலும் சரி, அவ கொவட்டில குத்தி தூக்கிட்டு வந்தாங்க. மறுபடியெல்லாம் தூக்கிட்டுலாம் வர வேண்டாம், முறையாவே பேசுவோம். பாட்டி, என்ன பேசுறீங்க நீங்க? ஆண்டாள் இருக்கும்போது எப்படி இன்னொரு பொண்ணை பார்த்து அழகருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதெல்லாம் தப்பு பாட்டி. எங்க சிஸ்டர், என்ன பெரிய ஆண்டாள் இவ? தாலி கட்டினா மட்டும் பொண்டாட்டிலாம் கிடையாது. இத்தனை நாள் நான் தப்பு பண்ணனால இவ பண்றதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு போயிட்டு இருந்தேன். போதும் பாட்டி, நீ பொண்ணு பாரு பாட்டி.